இந்த வீடியோவில் வந்து இந்த அபிடாக் ஏஐ அசிஸ்டன்ட் ஃபார் டாக்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். டாக்டர்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக நீங்கள் இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஹிடனாக இருக்குது. நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணால் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பின்னாடி உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்ட் இமெயிலுக்கு சென்ட் பண்ண முடியும், இல்லைனா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். இப்போ டாக்டர் லாகின் பண்ணலாம். உங்களுடைய டாக்டர் ஐடியோ இல்லை இமெயிலோ யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். அதுக்கான பாஸ்வேர்டையும் லாகின் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு டெஸ்ட் யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் லாகின் பண்ண போகிறேன். இதில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா டாக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த டாக்டர் பேர் ராம். இவர் வந்து ஒரு கார்டியாலஜி ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு அப்கமிங் அப்பாயின்மெண்ட்ஸ், விசிட்ஸ், என்னென்ன விசிட்ஸ் இன்றைக்கி பண்ணியிருக்காரு, அவங்க ஹாஸ்பிட்டல் பேர் எல்லாமே இருக்குது. நீங்கள் இப்போ இது வேணும்னா மாற்றிக்கலாம். அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் மாற்றணும் அப்படின்னா உதாரணத்துக்கு 8ன்னு மாற்றி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹோம் பட்டனில் வந்து உங்களுடைய மெயின் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸில் உங்களுடைய இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்ஸ், நாளைக்கு அப்பாயின்மெண்ட், அடுத்து நெக்ஸ்ட் வீக்கான அப்பாயின்மெண்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி விசிட்ஸில் இன்றைக்கி என்னென்ன பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்றது ரிவ்யூ பண்ணிக்கலாம். நீங்கள் பேஷண்ட்ஸில் வந்து இன்றைக்கி வர பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும், அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லாத பேஷண்ட்டு கூட நீங்கள் பேஷண்ட் ஐடியோ இல்லை பேரையோ வச்சு, இதில் உதாரணத்துக்கு ஐடி 22 சர்ச் பண்ணிங்கன்னா சரஸ்வதி சிவலிங்கம்னு காட்டுது. நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்கள ட்ரீட் பண்ணலாம். இல்லை நீங்கள் சர்ச் பண்ண போய் சரஸ்வதி அப்படின்னு தேடினீங்கனாலும் சரஸ்வதின்ற பேரில் 2 பேர் இருக்காங்க. அது டிஃப்ரெண்ட் டேட் ஆஃப் பர்த். யார் வந்திருக்காங்களோ நீங்கள் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு இது பண்ணலாம். ஸோ இது இஸ் ஒன் ஆஃப் த 2 ways. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்து 364 அப்படின்ற பேஷண்ட் வந்திருக்காரு. அவரை செலக்ட் பண்ணி நம்ம போய் அவருக்கு நம்ம ட்ரீட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் போனீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு. அவரோட டேட் ஆஃப் பர்த், அவரோட அட்ரஸ் எல்லாமே, ப்ளஸ் அவருக்கான இப்போ என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் சாப்பிட்ருக்காரு, லேட்டஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன், லேட்டஸ்ட்டாக அந்த லேப் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ரைட்டில் காட்டிகிட்ருக்கு. அதே மாதிரி லெஃப்ட்டில் வந்து டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. ஒரு பேஷண்ட் ஆன டீட்டெயில்ஸ்லாம் எப்படி கேப்சர் பண்ணுறோன்னா, அவங்க வந்து அப்லோட் டாக்குமெண்ட் போய் அவங்களோட ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும், இல்லை அதை ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அதை அப்லோட் பண்ணாங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து அபிடாக் வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து சார்ட் பண்ணி இதில் காட்டும். உதாரணத்துக்கு ஹெல்த் சம்மரி போனீங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு அப்நார்மல் இசிஜி வந்திருக்கு, இவருக்கு ஈசோஃபேகல் அல்சர் வந்திருக்கு, அப்புறம் சைனஸ் டக்கிகார்டியா இருக்குது, அப்புறம் obviously ப்ரொலாங்டு QT இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றது இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியும். உதாரணத்துக்கு இந்த ஈசோஃபேகல் இதில் வந்து என்னென்ன இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரீசன் ஃபார் அட்மிஷன் என்ன, எண்டோஸ்கோப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கே என்ன டீட்டெயில்டாக டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாக்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அந்த எண்டோஸ்கோப்பி ரிப்போர்ட்டையும் இவங்களுக்கு காட்டும் ஆக்சுவலாக. அதே மாதிரி மெடிக்கேஷன்ஸ், இப்போ பேஷண்ட்ஸ் என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்றது டீட்டெயில்ஸாக காட்டுது. ப்ளஸ் அவங்க என்றைக்கு சாப்பிட ஆரம்பித்தாங்க, எத்தனை நாளாக சாப்பிட்ருக்காங்க, டோசேஜ் எல்லாமே காட்டும் ஆக்சுவலாக. இந்த ப்ளஸ் வந்து நீங்கள் இதோட டாக்குமெண்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம். உண்மையான ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னன்றதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லேப் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டை வந்து இது வரைக்கும் நிறைய லேப் ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லேருந்து இருக்கிற வேல்யூஸ் எடுத்து இது டேப்லெட் பண்ணிக்கும். உதாரணத்துக்கு இந்த பேஷண்ட்டுக்கான கிரியேட்டின் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டின் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆமாம். அதே மாதிரி நம்ம லெட்ஸ் கோ டு டோட்டல் ப்ரோட்டீன். இந்த வேல்யூஸ் வந்து 8ல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக. ஸோ அதோட ஹிஸ்ட்ரி நீங்கள் க்ளீனாக பார்க்கலாம். அந்த பேஷண்ட்ஸ்க்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது டிஃப்ரெண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் என்னெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் புதுசாக ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பேஷண்ட் வந்துட்டாங்க, அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ண பண்ணணும், அவங்களுக்கு ஒன்று நீங்கள் வந்து
ஸ்டார்ட் விசிட் அழுத்துனீங்கன்னா தென் ஆல் தி கீழே இருக்கிற எல்லா டேப்ஸும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் பேஷண்ட்டோட பயோமெட்ரிக்ஸு எல்லாத்தையும் நீங்கள் இன்புட் பண்ணலாம். இது மெயினாக ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் பண்ணுற வேலை. நீங்கள் உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனையும் எழுதலாம். இதில் ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் எதில் ஹேண்ட் ரிட்டன் ப்ரிஸ்கிரிப்ஷனையோ இல்லை உங்கள் வாய்ஸால் பேசுகிற ப்ரிஸ்கிரிப்ஷன் வாய்ஸில் நீங்கள் சொன்னீங்கனாலும் அது ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து தானாக கண்டுபிடிச்சிடும். ஆக்சுவலாக உதாரணத்துக்கு இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க மாட்டேன். ரெக்கார்ட்னு அழுத்தி பேராசிட்டமால் 500 mg 2 times a day after food for 5 days. நீங்கள் ஸ்டாப் அழுத்திட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்து அதுவே ஏஐ யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனை மாற்றிடும். பாருங்கள், பேராசிட்டமால் வந்துருச்சு. இந்த பேராசிட்டமால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த ஏஐ வந்து ஒரு அசிஸ்டண்ட் தான். இது டாக்டரை ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் தான் கடைசியில் இதை அப்ரூவ் பண்ணணும். இங்கே நீங்கள் ஸ்டார்ட் விசிட் பண்ண போகிற மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷனோ விசிட் சம்மரியோ இல்லை எக்கோ ரிப்போர்ட்ஸோ இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த எல்லா ரிப்போர்ட்டையுமே ஏஐ அசிஸ்டண்ட் வந்து க்ரியேட் பண்ணும். பட் அது சில மிஸ்டேக்ஸோடு தான் பண்ணும். ஏன்னா இந்த ஏஐ அசிஸ்டண்ட் இஸ் லைக் ஹியூமன் ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி தான். அவங்க வந்து ஒரு 90% கரெக்டாக பண்ணுவாங்க, 10% மிஸ்டேக் இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஈவினிங்க்கான போட்டிருக்காங்க. இதை வந்து சில சமயம் நீங்களே தான் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளஸ் ஒரு டாக்டரை ரீப்ளேஸ் பண்ணுறது இந்த அசிஸ்டண்ட்டோட ஐடியா கிடையாது. நெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணுறது. உங்களுக்கு இதாக இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் திரும்பி போய் எடிட் பண்ணலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா திருப்பியும் மாடிஃபை பண்ணலாம். நீங்கள் எல்லாத்தையும் போய் கரெக்ட் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்கள் சைன் பண்ணி சைன் அண்ட் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை இமெயில் அனுப்பிச்சிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? திருப்பி ஆனால் எடிட் பண்ண முடியாது சைன் பண்ண விஷயத்த. இதுதான் வந்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் எண்ட் விசிட்னா விசிட் எண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி அனுப்பணுன்னா அவங்க பேஷண்ட்டுக்கான டயக்னோசிஸ் என்ன, ப்ரொசீஜர் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி ஒரு ரிப்போர்ட்டாகவும் ஜென்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் பீடியாட்ரிக் எக்கோ ரிப்போர்ட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 வேல்யூஸ் இருக்குது. இது நீங்கள் ஒரு பேப்பர் ரிட்டன் ரிப்போர்ட்டையோ இல்லை வாய்ஸ் ரெக்கார்டிங் மூலமாகவோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இதே மாதிரி நாங்கள் வந்து பல வகையான அதர் ரிப்போர்ட்ஸும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக கட்டிட்டோம். உதாரணத்துக்கு ஒரு சிடி, நீ, ஏர்லி ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்ஸு, அப்டாமன் ரிப்போர்ட்ஸு, மெடிக்கல் கொஷினர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து காட்டுறோம். உதாரணத்துக்கு இப்போ சிடி நீ போய் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் யூஎஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குது, டைப் ஆஃப் ஃப்ராக்சர், 3 காலம் கிளாஸிஃபிகேஷன், அலைன்மெண்ட், லிகமெண்ட்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது நீங்கள் உங்கள் கிளினிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பேஷண்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஏன் விசிட் அழுத்திங்கன்னா விசிட் முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் விசிட்டட் 1 வந்திருக்கு. அதே நீங்கள் உங்கள் விசிட் டேபில் பார்த்தீங்கன்னாலும் இப்போ ரிவ்யூ பண்ணிக்கலாம். இந்த பேஷண்ட்டை நான் விசிட் பண்ணியிருக்கேன், இவங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே திருப்பி போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த் சம்மரியில் அவங்களுடைய இப்போ மெடிக்கேஷன் கொடுத்துருந்தோம், அந்த மெடிக்கேஷன் பாடிங்க வந்திருக்கும். பேராசிட்டமால் 500 mgன்றது வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டோ இல்லை லேப் ரிப்போர்ட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணாலும் அது இங்கே வந்துடும் ஆக்சுவலாக. அதே மாதிரி இப்போ அப்பாயின்மெண்ட்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்குது. உதாரணத்துக்கு ஆப் இருக்குது. போய் உங்கள் டாக்டர் ராம் சீதா அப்பாயின்மெண்ட் டேட் ஆக்சுவலாக அப்பாயின்மெண்ட் டேட்டில் போய் நீங்கள் 3 PM பேஷண்ட் வந்து 22 சரஸ்வதி, ரீசன்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணால் ஷெட்யூல் ஆகிடும் அப்பாயின்மெண்ட்டு. இதை வந்து வெளியூருக்கு அட்மிட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்ஸு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் ஆக்சுவலாக. அப்பாயின்மெண்ட் சரஸ்வதி சிவலிங்கம் 3 PM வந்துருக்கு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக போய் அந்த பேஷண்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ரிப்போர்ட்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கார்டியாக் கண்டிஷன்ஸ் இருக்குது, நார்மல் ஸ்டடி,
செஸ்ட் பெயின் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுலேயும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தா அவங்களை ட்ரீட் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.